பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலைவேளையில் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்தில் இந்த காலைவேளையில் நாம் ஒருமித்து ஆண்டவரை நோக்கி பார்க்க தந்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த நாளிலும் ஏசாயா 54 அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கிறேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம், மனுஷனால், விரோதிகளால், சத்துருக்களால், எந்த ஒரு, பொதுவாக சொல்வார்கள் எனக்கு விரோதமாக சூனியம் வைத்து விட்டார்கள், மந்திரம் வைத்து விட்டார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாய் நாம உருவாக்கப்படுற எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஹல்லேலூயா, ஆமென். நீ தெய்வ பிள்ளையாய் இருக்கணும். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு தெய்வ பிள்ளையாய் இருக்கணும். தேவனை அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற ஒரு தெய்வ பிள்ளையாய் இருந்தால், ஆமென், எந்த ஆயுதமும் உருவாக்கப்படுகிற இடத்திலேயே அது சீர்குலைக்கப்படும், அது உன்னை அணுகாது. ஹல்லேலூயா. ஆனால் அநேகரை வேதனைப்படுவதை காண்கிறோம், அநேகர் பாதிக்கப்படுவதையும் காண்கிறோம். காரணம், நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்தால், நாம் கர்த்தருக்கு, வார்த்தைகளுக்கு, அவருடைய செயல்களுக்கு, அவருடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படுகிற, ஏற்றுக்கொள்ளுகிற, செயல்படுகிற ஒரு தெய்வ பிள்ளையாயிருந்தால் நிச்சயம் அது உன்னை வாய்க்காது என்ற வார்த்தை, வானமும் பூமியும் அழிந்து போனாலும் மாறாத இந்த வார்த்தை செயல்படும். அது இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. உன்னை காக்கிற ஒரு தேவன் உன்னோடு இருக்கும்போது எந்த ஆயுதமும் உன்னை மேற்கொள்ளுவதில்லை. அல்லேலூயா. ஆகவே ஜெபத்தை விட்டு விடாதே, எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதே. கர்த்தர் உன்னை காக்கிற தேவன், கர்த்தர் உன்னை பாதுகாக்கிற கர்த்தர், உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. ஆகவே எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று இந்த வார்த்தை இருதயத்தில் பதித்துண்டு, கர்த்தருக்கு பிரியமான ஒரு பிள்ளையாய் மட்டும் நடந்து கொள். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு பிள்ளையாய் மட்டும் நடந்து கொள். எந்த ஆயுதமும் உன்னை மேற்கொள்ளுவதில்லை. ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் செபிக்கலாமா? அன்பு தகப்பனை, இந்த காலை வேளையில என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் கரத்தில் தந்து செபிக்கிறோம். யார் யார் ஆண்டவரே மற்றவர்கள் எனக்கு விரோதமாய ஆண்டவரே சூழ்ச்சியை, சூனியத்தை, மந்திரத்தை செய்து விட்டார்கள் என்று யார் யார் இந்த நாட்களில் வேதனைகள், துன்பங்களில் கடந்து போகிறார்களோ, தன்னுடைய வாழ்வை சீர்படுத்தி, தன்னுடைய வாழ்க்கையை செப்பனிட்டு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற, கீழ்ப்படுகிற, பிரியமாய் நடக்கிற ஒரு தெய்வ பிள்ளையாய் மாறும்போது அந்த ஆயுதங்கள் செயலிழந்து போவதை, அந்த ஆயுதங்கள் திரும்பி போவதை இந்த நாட்களில் கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்வீர். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சோர்ந்து போகாமல் கண்ணீரோடு செபிக்கிற, ஜெபம் மட்டுமல்ல, வாழ்க்கையின் நடைமுறைகள் பரிசுத்தமாய் காக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும், விடுதலையாக்கும். வார்த்தை மாறாத இந்த வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை கொண்டு வருவதாக நேர்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எந்த ஆயுதமும் தெய்வ பிள்ளைகளுக்கு எதிராய் வாய்க்காது. அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்வோம். God bless you. Praise the Lord.